இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த திருவிழாவோட ஒரு மகிமை எல்லாருக்கும் புரியும். இந்த திருவிழாவில் என்ன ஒரு சிறப்புன்னா, இங்கே எடுத்துகிட்டு போகிற பொங்கல் வைக்கிறதுக்கு கூட ஒருத்தர் கூட நான் முன்னாடி நீ பின்னாடி நான் தான் முன்னாடி போகின்ற ஒருத்தர் கூட யாரும் நடந்து கொள்ளலை. காரணம் ஏன்னா ஊர் கட்டுப்பாடு அப்படி. அங்கே இருக்கிறார் பார், அவருக்கு சாமி வந்திருக்கு. அங்கே இருக்கிறதெல்லாம் இடிகுழல்னா ஊருக்குள்ளே எந்த ஒரு கெட்ட காற்று கருப்பு எதுவும் கெட்ட துஷ்டங்கள் அணுகக்கூடாதுன்றதுக்காக வைக்கப்படுகிற ஒரு பாரம்பரிய இன்றளவும் கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட்டு பயன்படுத்தி வருகிறார்கள். அவருக்கு எந்த ஒரு விதத்திலும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அவர் நல்லபடியாகத்தான் இருக்கிறார். கடவுள் அருள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கும் கடவுள் அருள் இருக்கிறார். அதாவது என்னன்னா பாரம்பரியத்தோட
இடிகுழல் வச்ச உடனே அவர் வெடிச்ச உடனே அதனுடைய குழலை எடுத்து, அந்த இரும்பு குழலை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அவருக்கு சமாதானம் ஆகிடும். ஏன்னா அம்மாவோட அருள் அதுதான். இன்றைக்கும் பாரம்பரியத்தில் சில ஊர்களில், நிறைய ஊர்களில் இதையும் பயன்படுத்துகிறாங்க. இது பாரம்பரியம் இல்லை, பண்ட காலத்திலேருந்து வருகின்ற வழியாக நடத்தி வைக்கின்ற ஒரு வழிபாடுகள். இதை எந்த ஒரு கெட்ட எண்ணத்திற்காகவும் எடுக்கப்பட்ட வீடியோ இல்லை. இது பண்டைய காலத்தில் இருந்த வழியாக நடந்து வருகின்ற ஒரு வழிபாடு. இப்படியெல்லாம் கூட திருவிழா இருக்குமென்னா கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கும் கிராமத்திலும் சரி, மலைவாழ் மக்கள் கிட்ட இருக்கின்ற இன்றைக்கும் நடைமுறைக்கு இருக்கின்ற ஒரு பாரம்பரிய பழக்கம். அங்கே எடுக்கிறார் பாருங்க, அதை எடுத்து உடனே கையில் கொடுத்து அவருக்கு சமாதானம் படுத்திடுவாங்க. இது கூட பண்டைய கால ஒரு இசைக்கருவி. இது எந்த இடத்துல செஞ்சுக்கிறாங்கன்னா மாற்று கொம்புல செஞ்சு வச்சிருக்கிற இசைக்கருவி. இந்த அம்மா தான் கதவனாட்சி அம்மன். இங்கிருந்து தான் சாமி ஊருக்குள்ள இருந்து கோயிலுக்கு கொண்டு போவாங்க. இங்கே பொங்கல் கூட வைக்கிறதுக்கு பின்னாடி பொங்கல் கூடையெல்லாம் பின்னாடி வரிசையாக பெண்கள் அணிவகுத்து எடுத்துட்டு வருவாங்க. தனதும் ததும் தனனதும் தனதும் ததும் ததனனும் தததும் தனனனதும் தததும் தனனனதும்
அடுத்து இன்னும் 5 வருடம் கழித்து தான் இந்த மாதிரி திருவிழாவை காண முடியும். இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம யூடிவி சேனலுக்கு சப்போர்ட். உலக புகழ்பெற்ற பெங்களூர் பச்சைக்கரகம் இந்த திருவிழாவையே நான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பிளேலிஸ்ட்டில் பெங்களூர் அசிகரகா இந்த பிளேலிஸ்ட் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் பாருங்கள் சார். இதன் தொடர்ச்சி அடுத்த ஒரு காணொளியில் பதிவிடுகிறேன்.